வந்து மேலே உள்ள தலைமை என்னத்தை செய்யுதோ அதை செய்வோம்ன்ற ஒரு இதில் கீழே உள்ள சிப்பாயில் இருக்கணும். ஆனால் அவைகளை பொறுத்த மட்டும் பாவம். இந்த எங்களோட உண்மை முகம் வந்து வெளியில் உள்ள ஆங்களுக்கு தெரியாது. அதால அவைகள் வந்து சொல்லி எங்களை வந்து பயங்கரவாதிகள் அவையர் சொல்லினேன். ප්‍රබලයෙන් හැමෝගෙම සහයෝගය එතුමිය වටා ඒක රාජ්‍ය වල තිබුණේ. විදේශ ජනමාධ්‍යවේදීන් අද එතුමිය වටා ඒක රාජ්‍ය විජයග්‍රහණය සමුද ක්‍රමේ රැඳී President Kumaratunga was reported to have received minor wounds and was treated in a private hospital. Her officials said she wasn't in danger and she wanted people to remain calm. Reports said one of Colombo's top policemen and 2 presidential bodyguards were among the dead. Police have said a female suicide bomber carried out the attack. Suicide bombers are the hallmark of the rebel Tamil Tigers, who have been fighting a long-running war for a homeland for a minority Tamil community. Several politicians, including President Premadasa, have been killed by suicide bombers. Susanna Price, BBC, Colombo. நானே என் பாடலில் உரையாடி கொண்டிருப்பேன். நான் உனக்கு வந்து பணிவிட செய்யணும், நான் துறவரமாக இருக்கணும் சொல்லி நான் இந்த நேரம் நாயோட சாய்ச்சி கொண்டிருப்பேன். அதுக்கு பிறகு எனக்கு ஏற்பட்ட சில இடப்பெயர்வால் நாம் வந்து இங்கே இருக்கீங்களா. அதுக்கு பிறகு எங்களோட அப்பா செத்ததிலிருந்து இராணுவத்தால் ஏற்பட்ட ஒவ்வொரு கெடுபிடிகள்லையும் ஒவ்வொரு ஆக்கிரமிப்பாலையும் வந்து எனக்கு வந்து அடுத்தானம் போராடுறதுக்கான ஒரு மன இதுதான் வந்து அதால் நான் போராட்டத்தில் நினைக்கிறேன்.
நான் வரைக்கலாம் அம்மாவுக்கு சொல்லிட்டு வரல. வந்த பிறகுதான் தெரியும். அப்போ அதுக்கு பிறகு ஏற்றுக்கொண்டாங்க. வீட்டை இழந்தோம், வீட்டுக்காரரை இழந்து, பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லை, ஒழுங்கான இதுகளில் போய் சேரக்கூடிய பழம் இல்லை. நாங்கள் நினைச்சது வேற, பிள்ளைகள் வளர்ந்தது தான் வேறையா போயிட்டு. எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக மூலவில் பிரிஞ்சு தான் வாழ்கிறோம். இன்றைக்கு எங்களோட பிரிவில் எங்களுக்கு எதுவுமே அந்த செய்யக்கூடிய மாதிரி இல்லை. அம்மா இருந்த எங்களுக்கு பிள்ளைகளை பிரிஞ்சது அதை பெரிய ஒரு துன்பம். பொம்பளை பிள்ளை ஒரு 6-7 வயதுலேயே அது எங்களை விட்டு 10-12 வயதில் பிரிஞ்சிட்டு. அதுக்கு பிறகு பொடியங்கள் பிள்ளைகள் 2 திடீரெண்டு பிள்ளைகள் காணாமலும் போயிருந்ததுக்குள்ள. அதுக்கிடையில் அந்த தாய் பட்டுற பாடு வேதனை கொஞ்சம் ஒன்றில் தேடி திரிஞ்சு. அப்போ நான் இப்போ அவரோட பெருசாக தொடர்பு இல்லை தானே, குறவு தானே. பெருசாக நாங்கள் இருந்துட்டு ஒரு கத்தானை சந்திக்கிறோம். அவள் மாறி இருக்கிறாளோ இல்லாட்டி அப்படியே தான் இருக்கிறான்றது எனக்கு பெருசாக தெரியாது. இப்போ இந்த என்னோட புழக்கம் கூட அவையோட தானே அவள் இருக்கிற கூடவா இருக்குது. நல்ல ஒரு பிள்ளை, அவைய சொல்கிறது நல்ல ஒரு பிள்ளை, நல்ல ஒரு கட்டிக்காரி கூட பிள்ளைன்ற அளவில் சொல்லி கொண்டிருக்காங்களோடைய அவள்கிட்ட அந்த மற்ற இதுகள் தெரியாது. அவளுக்கு சேச்சிக்கு போவாளோ போகலையோ அதுவும் தெரியாது. இந்த சொல்ல தெரியாத அவையின் இதுகள் ரூட்ஸ்கள் பெருசாக இருக்கும். அப்போ நான் எந்த பிள்ளைய வாட்டும் கூப்பிட இயலாது. இன்றைக்கு கூட காலையில் ஒரு 10 நிமிஷம் தான் அது போனோடனே வந்து இல்லைம்மாண்டா அவளை தோற நான் குளிக்க போகிறேன்டா அப்படின்ட்டா போயிட்டேன். பெருசாக சந்திச்சு கதைக்கிறது அவளுக்கு டைம் இல்லை தானே. அவள் தன் வேலையே தான் செய்யத்தானே.
அதுக்கு பிறகு கரும்புலி அணிக்கு போனாங்க. அந்த கரும்புலி அணி வந்து குறுகிய ஆக்களோட ஆயுதத்தை கொண்டு ஒரு பெரிய ஒரு இலக்கை அழிக்கிறது. அதுக்கு வந்து இப்போ மற்ற அணிகளில் வந்து கூடுதலான ஆள் தொகை வேணும். எங்களுக்கு வந்து ஒரு ஆள் கூட பெரிய ஒரு இலக்கை அழிச்சிட்டு போகலாம். அதுக்கு வந்து எங்களுக்கு தனி துணிவு இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும். எங்களோட தலைவர் சொல்கிறத நாங்கள் செய்யக்கூடிய ஆக்களாக இருக்கணும். அதுக்கு வந்து அதிகக்கூடிய பயிற்சி இருக்குது. இப்போ அது வந்து குறிப்பிட்ட ஆங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. இங்கே இருக்கிற பொறுப்பாளருக்கு தெரியும், அதை விட எங்களை வளர்த்தாக்களுக்கு தான் தெரியும். இங்கே தெரியாது, எங்களை நிற்கிறாங்க தெரியும், இங்கே பொறுப்பாளருக்கு தான் தெரியும். அதுக்கு டைம் எல்லாம் எடுத்து டைமின் படி பயிற்சி நடக்கும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் ஒரு டார்கெட் பார்த்துட்டோம்னு சொன்னால் அந்த டார்கெட் விரைவிடத்தை வச்சுக்கொண்டு இவ்வளோ டைமுக்குள்ளே இதை செய்தால், இந்த நடவடிக்கை செய்தால் தான் நாங்கள் சக்ஸஸ் ஆகிறோம்னு சொன்னால் அதுக்குரிய மாதிரி இங்கே பயிற்சி நடக்கும். அந்த பயிற்சி வச்சுக்கொண்டு எங்களை நாங்கள் ஒரு நடக்கும் அடுத்த நடவடிக்கைக்குரிய நகரும். ஆர்பிச்சிட்டு வந்துட்டு வந்துருக்கு, அதை ஏற்றிக்க மாட்டிச்சால். மற்றது இது இருக்குது, கிளைமர் இல்லை எங்களுக்காண்டு சொல்லி ஒரு கிளைமர் எங்களுக்காண்டி இருக்கும். எங்களோட உயிருக்கு எங்களை நாங்கள் கடைசி நேரம் எங்களை அழிக்கணும்னு சொல்லி சொன்னால் ஒரு கிளைமர் ஒன்று வந்து எங்களோட உடம்புலையே கட்டி வச்சிருக்கோம் இருக்கும். அதை விட இப்போ இல்லை நாங்கள் சிலதில் அழிச்சுத்தான் நாங்கள் அழியணும்னு சொல்லி சொன்னால் இப்போ அதுக்குரிய மாதிரி கொண்டு போய் எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சு போட்டு. ஆனால் என்ன செய்யணும், போயிட்டா வேணும் நடவடிக்கை எங்களுக்கு போக்கில் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கும். வேணும் இல்லாக்க அழிகிற மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்குமே உயிரோட இருக்கணுமா இல்லையான்னு. இப்போ முதல் இப்படி ஒன்று இருந்தது. இப்போ நான் எனக்கு இலக்கு வந்துட்டேன்னு சொன்னால் இவன் சண்டை பிடிப்பா தான் போகிறேன்னு சொல்லி. அப்போ அவள் இலக்கு வந்தால் நான் போகிறேன்னு சண்டை பிடிப்போம். அதுக்காக இப்போ குழுக்கள் முறை மூலம் நாங்கள் இலக்குக்கு போகிறோம். நாங்கள் அப்போ வடிக்க மட்டும் தான் பார்த்துக்கொண்டிருப்போம். அப்போ இலக்கை அழித்து வடிச்சதான் கேட்க மாட்டான் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் பெரும்பாலும் இதுதான் பல காலம் நடந்தது.
எந்த ஒரு சண்டையிலையுமே எங்களோட உயிர் காப்பாற்றப்படுமென்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இல்லை. வந்த பிறகு நான் செத்துட்டா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்போ எங்களுக்கு சாவு வருமாட்டா அது தெரியாது. ஆனால் எங்களுக்கு இந்த கரும்புலியில் இருந்தால் நாங்கள் எங்கே எப்போ இந்த டைம் எப்படி சாவோம்னு கூட எங்களுக்கு தெரியும். எந்த மனதுக்குள்ளேயே நான் நினைப்பேன், கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் கடவுளே இப்படியான ஒரு சூழ்நிலையை எல்லாருக்கும் தந்து கொண்டிருக்கிறார். கடவுள் எதிரியால் வந்து கடவுள்னு சொல்லி தஞ்சம் பூந்த போராக்களை கூட இப்படியான நிலையை உண்டா கொடுக்குறார் கடவுள். நான் வந்து முதல் எங்களோட அம்மா அப்பா வந்து என்னை ஊக்கி கொண்டு இருந்தவையல் என்ன சிஸ்டர் ஆகணும்னு சொல்லி. இப்போ மாதாக்கள்லாம் உலகத்துக்காவது இப்படி இருக்கிறோம். ஆனால் யுத்த காலத்தில் வந்து இப்படி மேரி மாதா எல்லாம் இப்படி எல்லாமே இருக்கல, தூள் தூளாக தான் இருந்தது. அதே நேரம் எங்களோட உறவுகளை வந்து அப்படி தூள் தூளாக தான் குலைஞ்சிருந்தது. இந்த நேரத்தில் நாங்களும் தனியத்தான் எல்லாரும் தனியத்தான் பிரிஞ்சிருக்கிறோம். அதே நேரம் இந்த நேரம் அதில் இருக்கிற சிறுவங்கள் அவையோட எல்லாம் போய் நான் இந்த நேரம் அவையோட உரையாடி கொண்டிருப்பேன். நான் மனம் மட்டும் காய்ச்சி கொண்டிருப்பேன். நான் உனக்கு உங்களுக்கு தொண்டு செய்ய நான் பெற போகிறேன், துறவரம் செய்ய வர போகிறேன், என்ன நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களான்ட்டு நான் அவையோட இந்த நேரம் காய்ச்சி கொண்டே இருப்பேன். அப்படி ஒரு பிள்ளைய பார்க்கையில் அது நீண்ட மாதிரி இருந்தது. சின்னதுல இருந்த ஒரு சூழல் என்ன என்றால், நாங்கள் இருந்த வீட்டுக்கு அங்கால கொஞ்சம் ஒரு சேச்சு இருந்தது. இப்போ சேச்சில் வந்து இந்த பூசைகள் நடக்கல இவ ஆளுக்கு முதல் போய் இருந்துருவா, அவருக்கு பக்கத்துலேயே இருந்துருவா, ஃபாதருக்கு பக்கத்துலேயே இருந்து. இப்போ அந்த ஃபாதர் அப்படியே நல்ல மாதிரி இருந்தது, வயது போனார். இப்போ இவ அவர்கிட்ட இது பாசத்தில் இருந்தபடியா தானும் அப்படி வரணுமன்ற ஒரு எண்ணம்.
வாங்கண்ணே. வாழ்கிற இடத்துக்குள்ளேயே தான் நடந்தது. இப்போ நாங்கள் இப்படி இருந்தால் எங்களுக்குள்ளேயே தானே நடக்குது. யுத்தம் நாங்களும் ஒன்றா தானே திரிக்கிறோம். அப்போ ஒன்றும் செய்யலை. இப்போ திடீரெண்டா அந்த நேரத்துலாம் இந்த ஆகாயத்தில் வந்து போடுறது தானே, திடீரென்று வந்து போடுவாங்க. இப்போ இது இப்போ நடந்த சம்பவம் இல்லை தானேடா, இப்போ எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பு தானே நடந்தது. இப்போ நாங்கள் இது இல்லைன்னு கஷ்டப்பட்டோம் நாங்கள் தான். அப்போ சாப்பாட்டுக்கு அப்படியே விட்டுட்டு உடுப்புகளையும் அப்படியே விட்டுட்டு அப்படியே ஓடுறதுல தானே இருந்தோம். அங்கே போய் எல்லாம் இருந்து எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இந்த வீட்டை வந்து பார்த்தா வீட்டில் எதுவும் ஒன்றும் இருக்காது, கல்லர் கொண்டு போயிடுவாங்க. இப்போ யுத்தத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம், புறம்பா எங்கேயுமே போயிருக்கல. பள்ளிக்கூடம் வெளிக்கிட்டு போய்களா அரைவாசியில் திரும்பி வர வேண்டிய கட்டமும் இருக்குது. இப்போதைக்கு அங்கே பிரச்சனை இந்த வந்துட்டான் அனுபவம் வருதுன்றதுல புள்ள திரும்பி ஓடி வரத்தானே கொண்டு விட்டேன். அம்மா அன்பின் ஆலயமாக அப்பா அறிவின் அப்படின்றதுல தான் பிள்ளையும் விழிக்கிட்டு வந்தது. அப்போ அதே நேரத்தில் நான் என்ன வேலைக்கு போகிறதா, பிள்ளைகளுக்கு சமைச்சு வைக்கிறதா, இல்லாட்டி பிள்ளைகளை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதா, அங்கால குண்டு படிக்குது, இங்கால ஆமி வாரான், அங்கால இங்கேருந்து கன பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கல. ஒரு தாய் பிள்ளைகளை கொண்டு நடந்தாலும் தாங்க இயலாது, பசி பட்டினி கிடக்கலையும் தாங்க இயலாது, எந்த இதை தாங்கி கொள்கிற சக்தியும் இல்லாமல் பெரிய ஒரு எங்கள் இராணுவம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போகல, திடீர்னு வந்து வாகனத்தில் இறங்கி அட்டகாசம் பண்ணிக்கல. அந்த பிள்ளைகள் ஓரளவுக்கு 10 வயது பிள்ளைண்டாலே பொம்பளை பிள்ளைகளுக்கு பயந்தாங்க, திருப்பி எல்லாம் ஓடியாருக்கிட்ட. இப்போ நாங்கள் அதை போய் கேட்கவும் இல்லாது, ஏன் இப்படி செய்வீங்களும் உண்டு இல்லாது. அதே நேரத்தில் ஒன்றுமே செய்ய இல்லாத ஒரு காலகட்டம் தானே. அப்போ படிப்பு இல்லை, அதில் பாடி என்று சொல்லிட்டேன்னா அதில் என்ற சம்பளத்தை வேலை செய்கிறாங்கல்ல இருந்தப்போ அவையில் இருந்து எங்களோட அம்மா அப்பா நான் தங்கச்சி நான் இவ்வளோ பேரும் இடத்துல இருந்து நாங்கள் நடு வெயிலுக்குள்ள. அப்போ அந்த கொமாண்டருக்கு வந்து நல்ல ஒரு வெயில் பிடிக்காமல் ஒரு இதை ஒன்றும் போட்டு இந்த சிப்பாய் எல்லாம் நிற்கணும். அப்போ எங்களோட அம்மா பார்த்து போட்டு என்ன செய்யாண்டால் துவாய் எடுத்து எல்லாத்துலேயும் பிரிக்க போட்டு எங்கள் 2 பேரையும் இருத்தினுவான். 2 பேரையும் உடனே அவங்க வந்து அதை பேசி போட்டு உடனே அந்த துவாயை பறிச்செறிஞ்சு போட்டு எங்களை அந்த மணலுக்க விட்டு நாங்கள் அந்த மணலுக்குள்ள ஒரு 3-4 மணலுக்குள்ள நாங்கள் சரியாக துடிச்சு அந்த அந்த வெயில் உள்ள மணலுக்குள்ள நாங்கள் கால் வச்சிருக்கிறோன்ற போல் ஒரு இது. அதை வந்து நான் நேரடியாக இந்த அனுபவத்தில் எனக்கு நடந்தது, எனக்கும் எங்களோட தங்கச்சிக்கும் என்னோட அம்மா அப்பாவுக்கு முன்னால் நடந்த சம்பவம் இது. வீட்டுக்குள்ளேயும் வருவாங்க, வந்து போட்டு எல்லாம் செக்கிங் பண்ணுவோம். சும்மா பொம்பளையாகளை பிடிச்சி அதை இதை தட்டி கொண்டிருக்கிறது பயம் தானே. அதுக்காக கண்டா ஒழிச்சிடுறது, வெளியில் போகிற இல்லை. அப்படி இருந்தது கொஞ்சம் காலம். சின்ன பிள்ளையா இருந்து பள்ளிக்கூடம் போக இயலாது, சேர்ச்சிக்கு போக இயலாது. 2 கிலோ பிள்ளை வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு தானே கிடக்கிறது. அப்போ அந்த அடைப்பட்டுறதால பிள்ளைக்கும் விரக்தி, எங்கேனாலும் நான் போவோம், எனக்கு சுதந்திரமாக எங்கேயும் போய் நிற்கணும். ஊருக்கு போயிட்டு திரும்ப அங்கே படித்து கொண்டு நாங்கள். நான் படித்து கொண்டு இருந்ததுக்குள்ள 9ஆம் ஆண்டு ஸ்டார்ட்லேயே பிறகு ஒரே அடி இடம்பெயர் வந்த பிறகு இங்கே வந்து படிப்பும் இல்லை, எல்லாமே போச்சு. நான் கடைசியாக அனுபவிச்சேன்னு சொன்னால், நாங்கள் 2 ஸ்கூலுக்கு போயில்லை,
வீட்டு நின்றாங்க. அப்போ இரவு சண்டை தொடங்கிட்டு எங்களோட ஊருக்கு பக்கத்தில் ஃபெலாலி என்ற ஒரு இராணுவ பெரிய தளம் ஒன்று இருக்குது. அங்கே இருந்து ஆமி மூவ் பண்ணி பெரிய ஒரு சண்டை ஒன்று இரவு தொடங்கிட்டுது. அப்போ எங்களோட ஊருக்கு அடுத்த ஊருக்காரெல்லாம் இடமேந்து வந்து கொண்டிருந்தவங்க. எங்களோட அம்மா அப்பா நித்திரியை கொள்ளையில் முழிச்சிருந்தவங்க. முழிச்சிருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்து கொண்டே இருந்து அப்போ எங்களுக்கு பங்கர் நடிச்சிருந்தது. அப்போ அந்த பங்கருக்குள்ளே நாங்கள் இருந்தோம். நாங்களும் அம்மா அப்பா அங்கேருந்து வரைக்கும் பயங்கரமாக கஷ்டப்பட்டோம். நாங்கள் செல் விழுந்தது, ஃபைட்டர் அடித்தது, இந்த சரியான இருட்டு, சென நெருக்கடி, இப்படி கால் வைக்க கூட எங்களுக்கு இடம் இல்லை. ஒரு அடி வச்சா ஒரு மணித்தியால் நின்று தான் அடுத்த அடி வைக்கணும். நாக்குழி என்று ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அவடத்தில் வந்து நானும் தம்பியும் தனியாக ஒரு இடத்துல பிரிஞ்சிட்டோம். பாலம் வந்து இப்படி பெரிய இடைவெளியெல்லாம் இருக்குது பாலத்தில். அப்போ நாங்கள் சின்ன கலந்து போக மாட்டோம். ஆமி மூவ் பண்ணி கொண்டு இருக்கீங்களா அங்கே மறிஞ்சு சண்டை பிடிக்கணும்னு சொன்னால் போராளிகள். அந்த நேரம் யுத்தத்தை பற்றி விளங்காட்டிக்கும் போராளிகள் தான் எங்களை காப்பாற்றி வேண்டது மட்டும் விளங்கினது. அந்த நேரம் போராளிகள் இருக்கக்கூடிய தான் நாங்கள் எங்களோட உயிரை காப்பாற்றி கொண்டு வாரோம் என்றது மட்டும் தெரிஞ்சது. எத்தனையோ ஆசைகள், எத்தனையோ கற்பனைகளை எங்களோட புள்ள குட்டிகளை நாங்கள் எப்படி வளர்க்கணும், நாங்கள் பிடிக்கணும், எப்படி செய்யணும், பிள்ளை எப்படி செய்யணும்ன்றத எங்களோட மண்கோட்டையெல்லாம் அதை மண்கோட்டையாக மாறி நாங்கள் இப்போ சும்மா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த குளங்கள் நல்லா இருக்குல்ல, ரொம்ப கடல் மாதிரி கலரில் இருக்குது. குளம், காடு, வானம் அப்படி சேர்ந்துருக்கு. அதனால் பனி வீடுற மாதிரி இருக்கு. அதை பார்த்தா இந்த குளத்துக்கு அங்கே மேலே இருக்கிற மாதிரி தான் தெரியும். மலைக்கு மேலே வானம் தெரியுற மாதிரி. ஓ, கண் மூடினாலே எங்களுக்கு சண்டை கனவு தான் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். அதிலே நாங்கள் ஆமி வந்துட்டு ஆடி சொல்லி ரவுண்ட்ஸ் அடித்தவன்னு சொன்னால் எங்கிட்ட வெப்பனால ரவுண்ட்ஸ் போகாது. கனவில் இன்னும் தெரியாது, ரவுண்ட்ஸ் போகாது. அப்படி சொன்னால் போய் ஆமியில் பட்டாலும் ஆமி வந்து சாக மாட்டான், அடிக்கடிக்க வந்து கொண்டே இருப்பான்.
அது வந்து கனவுல எங்களுக்கு வர்றது. உண்மையிலேயே எங்களுக்கு ரவுண்ட்ஸ் முடிஞ்சு அடுத்த ஆட்டம் ஒன்று செய்யலான்னு சொன்னால் எங்களுக்கு சைனட் இருக்குது, நாங்கள் உடனே கடிப்போம். கனவில் ஆண்டபடியாக கனவுல உண்மையாக கடித்தால் கனவில் கடிக்க எலும்பு இனியில சைனட் வந்து நாக்கில் வச்சு கடிக்கக்குள்ள நாக்கு கீழே வச்சு கடிக்கக்குள்ள இந்த போத்தல் இது வந்து நாக்கில் வெட்டும். நாக்கில் வெட்டிக்க இந்த அதில் இருக்கிற மருந்து இந்த நாக்கில் பிளட்டோட கலக்கிக்குள்ள நஞ்சூர். அப்படி இல்லைன்னு சொல்லி நான் காயப்பட்டுட்டம் எடுத்து கடிக்கல அவ்வளோத்துக்கு வந்துட்டுன்னு சொன்னாலும் உடனே அந்த குப்பியை உடைச்சி போட்டு அந்த காயத்தில் போட்டாலும் உடனே அந்த செத்தத்தோட இந்த நஞ்சு கலந்துண்டால் சரி. சண்டை நடந்துகிட்ருக்கல வைக்கட்டான சூழ்நிலையில் எங்கள்கிட்ட நல்லா ஆமை நெருங்கிட்டான். அப்போ இனி இல்லையான்னு சொல்லி ஒன்றுமே செய்யலாது. பாயில் சைனட்டை வச்சு கொண்டான் நாங்கள் சண்டை பிடிச்சிருக்கிறோம். அப்படி கடிக்கிறதுக்குரிய இது வேற இல்லை. ஆனால் கடிக்கிறதுக்குன்னு சொல்லி வாயில் வச்சினாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அடித்து தினத்தினாடி நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பண்டிகையில் ஒரு ஆளின் இன்ப துன்பத்திலேயும் கலந்து கொள்வோம். அதே நேரம் ஒரு ஆளுக்கு உதவியல் பக்கத்தாலேயும் கலந்து கொள்வோம். இந்த அணிக்குள்ள இருக்கைக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து எல்லாம் செய்வோம். அப்புறம் பிரிஞ்சு எங்களை இன்னொரு இடத்துக்கு விட்டாலும் அப்படி போகிறதுக்கும் பிரச்சனை இல்லை, போவோம். ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறக்கைக்குள்ள இது தேவைப்படுதோ அதை அவ்வளோத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். நாங்கள் மக்களுக்காக போராடுற மண்டைக்கு மக்களுக்கு எதிராக நாங்கள் மக்களை நல்லா வச்சிருக்கணுமன்றக்காக போராட்டத்தான் ஆரம்பித்தவர். அந்த போராட்டத்தில் ஒரு ஆள் அதுக்கு இருந்து துரோகம் செய்து அநியாயம் செய்துன்னு சொன்னால் அந்த ஒரு ஆளை இழக்கிறத நாங்கள் வடிவாயிட்டு கொடுப்போம். ஒரு ஆளால் நிறைய இழப்புகளை ஏற்படுத்துறதை விட அந்த ஆள் சுட்டுட்டோம்னு சொன்னால் இழப்புகளை தான் யாருன்னு சொன்னான்னு சொல்லி இப்போ துரோகம் செய்துட்டான்னு சொல்லி உறுதிப்படுத்தி உண்மைதானு சொல்லி சொன்னால் நான் கூட வந்து எங்க மாட்டேன். நாங்கள் ஒரு பிள்ளை விட்டு அண்ணன் மட்டும் போயிட்டு தான் நாங்களுக்கு ஏதாவது என்னென்றாலும் ஒரு நாங்கள் நல்ல செய்தாலும் அண்ணன் மட்டும் போய் தான் வரும். நாங்கள் எதை கூட செய்தாலும் அண்ணன் மட்டும் போய் தான் வரும். நான் துருவம் செய்கிறேன்னு சொன்னாலும் அவர் மட்டும் போய் தான் வரும். அப்போ அவரால் உறுதிப்படுத்தப்பட்டு சுடான்னு சொன்னால் அவர் ஆளையும் சொல்லி தான் கூடுதலாக சொல்கிறவர். அப்படி இல்லை அது எனக்கு தான் அந்த வேலை தடுத்து தாரேன்னு சொன்னால் நான் சுடுவேன். ஆனால் வேதத்திலே இருக்கு ஒரு கன்னத்தை அடித்தவனுக்கு வந்து மறு கன்னத்தையும் கூட இயேசு சொல்கிறார். அதே நேரம் நாங்கள் வந்து இயேசுவும் வந்து நீதிக்காக தான் போராடினவர். கடைசியில் இயேசு என்ன செய்தார்? கடைசியில் இயேசுன்ற நீதி ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சி கொண்டவாங்க. எங்களோட அமைப்பில் நாங்கள் மதம் பார்க்குறதில்ல. ஆனால் எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் பிரித்து பார்க்குற இல்லை. எங்களோட மேலே ஒரு சக்தி கொண்டு இருக்குன்றதை மட்டும் நம்புகிறோம் வழியே மதம் மட்டும் பிரித்து பார்க்கல.
எல்லாம் ஒரு 3 மாதம் 2 மாதம் 1 மாதத்துக்கு இடைவெளியில் அப்படி அப்படியே நடந்து கொண்டு வருது. ஒன்றும் சொல்லல. அதில் இப்போ 4 மாதத்துக்கு முதல் நடந்த சம்பவம் மாதிரி அப்படி உண்டுண்டா மாறி மாறி வந்து கொண்டு வரையில எங்களுக்கு என்ன ஏதுன்னு செய்கிறேன்னு தெரியல. தேப்பன் செத்த பிறகு தான் அவளும் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டி வந்தது. அங்கே யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே தான் நடந்தது. சத்தை இருக்கு, சந்தை டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில். அவர் போஸ்ட் ஆஃபீஸில் சும்மா வேலை செய்து கொண்டிருந்தார். சும்மா போமன் மாதிரி அவர் என்ன காலமாக கிளம்பி வேலைக்கு போய் வரணுண்டு தன்னுடைய உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு போனார். போய் தான் வேலைக்கு போய் வருவார்ன்னு தான் நான் நினைச்சிருந்தேன். ஒரு கொஞ்ச நேரத்தால் ஒரு 10-12 மணியை போல் வருது தகவல், இப்படி உங்களோட மனுஷன் இந்த மேலே கிவீர் அடிச்சுட்டா கிவீர் குண்டு தாக்குதலில் தான் இருந்தது. இந்த கிவீர் அடித்து ஒரு இடத்துல ஒரு 50 பேர் 20 பேர் 30 பேருன்னு சாகையில் இவ்வளவுமா எல்லோரும் ஒரு ஆளாக தான் செத்து மேலே தானே வந்து போடுறவங்க அந்த நேரத்தில். அவளுக்கு அந்த அதோடைய கணக்க மனதில் பாதிக்கப்பட்டு போனாள். எதிர்பார்க்காத ஒன்று தானே, நல்ல ஒரு சந்தோஷமான குடும்பம். இப்போ தகப்பன்ற இதுதான் முதல் பிள்ளைக்கு இப்போ நல்லா பாதிச்சது. எதிரியால்னா என் அப்பா வளர்ந்தேன், என் உறவுகள் இழந்தேன். அதே நேரம் சில படுகொலைகளை நான் நேரடியாக கண்டினேன். நிறைய வேத கோயிலில் வந்து கிவிர் அடித்து ஆமி சரியால வாரான்னு சொல்லி தஞ்சம் பூந்து மக்கள் போய் எல்லாரும் கோயிலுக்குள்ள தஞ்சம் போய்கள். அந்த கோயிலை வந்து எதிரி வந்து அடிச்சு நொறுக்கி அதில் அந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு டெத்தை உள்ளது. இல்லை வீட்டிலே எல்லாரும் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்குள்ள பிள்ளைக்கு இந்த மனம் இதாக போயிட்டு எங்களை போல் நாங்கள் சகிச்சு கொண்டிருப்போம். எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்காங்க. ஒரு 11 வயது இருக்கு, 11 எல்லாம் கொஞ்சம் முடித்தா பண்ண இதுகளில் முடிச்சு கொண்டு தான் 4 வீட்டை விட்டு வெளிக்கிட்டு இந்த ஒரு வருஷம் இதில் முடிச்சு கொண்டு தான் வெளிக்கிட்டோம். லொத்தரோடு தான் தருவாங்க. நாங்கள் வீட்டில் இருந்து இடம்பெயர்ந்து வரைக்குள்ள வந்து நாங்கள் அப்புறம் ஒரு இதில் ஸ்கூலில் இருந்தது பிறகு தான் இப்படி ஒரு குடியிருந்ததுக்குள்ளே வந்து நாங்கள் அப்போ அதை ஞாபகப்படுத்தி தான் சொல்லிட்டோம்.
இங்கே லைட் போட்டு தந்துருக்கா லைட் போட்டு தந்துருக்கா இரவில் போடுறதில்ல இதான் இப்போ கட்டி தருது இது இப்போ கட்டி தருது உங்களோட வீட்டே போயிடலாமா போயிடல சிவர் வச்சு கட்டையில் கட்டப்படும். நாங்கள் இடம் வரைக்குள்ளேயே எங்களை காப்பாற்றி அனுப்பின இயக்கம் தான். நாங்கள் நிறைய செல்லடிகள் தான் இடம்பெயர்ந்து வந்து கொண்டு நாங்கள் அப்போ நாங்கள் செல்லடியிலேருந்து அப்புறம் ஆமிட்ட பொடி விட தப்புறேன்டா இடைக்கு மறைச்சு சண்டை படிச்சேன்னு சொன்னால் இயக்கம் தான். அப்போ அங்கேருந்து இயக்கம் சண்டை படிக்கல நாங்கள் ஓடி வந்துனாங்க. அப்புறம் திரும்பி இங்கால வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு மனையில் மாறிட்டு நாங்கள்லாம் இனி இந்த சந்ததியை காப்பாற்றணுமென்ற ஒரு எண்ணம் வந்துட்டு எங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் இனி இயக்கத்தை போகாமல் இருந்தால் எங்களை நாடுப்படியே அடிமைக்குள்ளாகி போயிருமன்றதுக்காக தான் நாங்கள் அப்புறம் இயக்கத்தில் சேர வேண்டிய கட்டாயம் வந்தது. இப்படி நான் அங்கே பிள்ளைய காண இல்லை டிடியை சேர்ந்த ஒரு சில உறுப்பினர்களும் அங்கே இருப்பாங்க தான். பிள்ளையோட போய் சேரையில அப்போ எல்லாருமா ஒரு பக்கமாக சேர்ந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தது. ஒருத்தர் பார்க்கல மகளை நான் பார்க்கல இன்னும் அவளை பார்க்கல எங்கேயோ இருக்கிறான்றதுல இருந்தது. அதை செத்ததும் இந்த நான் நேரடியாக நிறைய ஆமையை கண்டேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆணரை தளம்படி கேட்கல நாங்கள் அடித்து கொண்டு முன்னேறக்கல அவன் பின் வாங்கி கொண்டு ஓடினது. நிறைய ஆமையை செத்ததையும் அதே நேரம் அப்படி குயலாக ஆமையை நான் கண்டேன்னு சொல்லி சொன்னேன் ஆண்ரவ தளத்தில். பெரும்பாலும் இங்கே இருக்கிற 2 வாகனம் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்த வாகனமாக இருக்கும். கூட அமெரிக்கன் அந்த பக்கத்தில் உள்ள ஸ்ரீலங்கா இறக்குமதி செய்த வாகனங்களாக இருக்கும்போது இந்தியாவில் இருக்கிற வாகனத்தை நான் நினைக்கிறேன். அது இப்போ அங்கே இருந்து ஸ்ரீலங்கா இறக்குமதி செய்ய நாங்கள் இப்போ ஸ்ரீலங்கா எங்களுக்கு தந்திருக்கிறேன். நாங்கள் வேண்டி வச்சுருக்கிறோம் யுத்தத்தால். யுத்தத்தால் தந்து வச்சிருக்கிறேன். சண்டை படித்து பறித்து வச்சிருக்கிறோம்.
அன்னளவா நான் எத்தனை பேரை கொண்டாண்டு நான் சொல்லல அது ஏண்டா வெயிலாருன்ட்டு நாங்கள் ஃபைட் பண்ணி கொண்டிருக்கீங்கள இப்போ ஒவ்வொரு தட்டையும் துப்பாக்கி இருக்கும் ஒவ்வொரு தரம் சுடுவோம் ஆனால் நான் இத்தனை பேரை சுட்டினான்ற நான் சொல்லல ஆனால் நான் சுட்டிருக்கிறேன் ஆனால் இத்தனை பேரை நான் சுட்டினான்றதை சொல்லியிருக்கேன் இப்போ என்னோட இருக்கிறேன்னா தரிசியாக தான் இப்போ போராளிக்குள்ளே இருக்கிறேன்னு சொன்னால் மற்றது அமைப்பில் தலைவர் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளே அவையல் பெண்ணில் இருக்கைக்குள்ள 2002 எல்லோரும் ஒரேடியாக பார்த்தேன் இப்போ யாழ்ப்பாணம் போய்க்கணும் அதுக்கப்புறம் அம்மா 2 தடவை வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க இறுதியாக போன வருஷம் வந்து பார்த்துட்டு தை மாதம் வந்து பார்த்துட்டு போனவர் அதுக்கப்புறம் இன்னும் காணல அதுபடியே இந்த யுத்த நிறுத்தம் அந்த சமாதானம் என்ற ஒரு இது நிரந்தரமாக வந்தால் எங்களோட வாழ்க்கைன்றதை நீட்டாக போய்கொண்டிருக்கு இல்லைன்னா அதே பெரிய ஒரு குழப்பம் தான் பயங்கரவாதின்றது ஒரு உண்மையாக ஒரு நீதிக்காக போராடுற ஒரு அமைப்பை அவைகள் நீதிக்காக போராட இல்லை என்று சொல்லி ஒரு பொய் வதந்தியை சொல்லி ஒரு தேவையில்லாமல் அநியாயமான ஒரு படுகொலையை எங்களை மக்களுக்கு செய்கிற அந்த அப்படியான ஒரு இது அதாவது அப்படியா இலக்க கடைசியும் தலைவர் தெரிவு செய்ய மாட்டேன் பொதுமக்களுக்கு பாதிப்பாக இருக்கிற ஒன்று எங்களோட தலைவர் வந்து தெரிவு செய்ய மாட்டேன்
வெளியில் நாங்கள் இருக்கிறத விட இங்கே வர்ற டைம் வேறு தனிப்பட்ட ஒரு சிந்தனைன்றது வருமല്ലോ. அப்போ தனிப்பட்ட சிந்தனை வரைக்குள்ள அவையை பற்றி இங்கே வந்துட்டு மீட்டு பார்ப்போம். அவைய முதலங்களோட அப்படி இருந்தவை என்ன செய்தவையில் சொன்ன நாங்கள் வந்து ஒரு இடத்துல வெடிக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அதில் தூளுமா தான் போவோம். கடைசி வரையும் எங்களோட உடல் வந்து ஒழுங்காயிடாது, இப்படியான நிலைமையில அதில் சில காயங்களோடையும் இராது. நாங்கள் இப்போ அதில் எங்களோட சாதனையை படைக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களில் ஒரு சின்ன ஒரு துண்டோடு எடுக்காமல் தான் இருப்பினோம். அப்போ அந்த இடத்துலையே அது ஒரு வெற்றியாக வந்துட்டேன்னு சொன்னால் அந்த இடத்துலையே எங்களுக்கு சமாதியாக கட்டுவினோம். அந்த இடம் எங்களோட இடத்துக்குள்ள வந்துட்டுன்னு சொன்னால் அந்த இடத்துல சமாதி கட்டிடணும். இல்லைன்னு சொன்னால் நினைவுகள் நினைவுகள் நாட்டி இருக்கு. அதோட அட்ரஸோட நினைவுகள் நாட்டி இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் படம் தான். வித்தியாசமாக பார்க்குறபடியால் நாங்கள் அதை செய்யணும். இப்போ அதை நல்லதாக செய்யணுமான்னு சொல்லி 2 பேரும் கதைச்சு அதை செய்வோம். எந்த ஒரு வேலை தோட்டத்தை செய்வழிக்கலாம் 2 பேரும் ஒன்றாதான் 2 பேரும் காய்ச்சி பேசி தான் இதையும் செய்வோம். ஏன்னு சொன்னால் மற்ற அணியோட எங்களை கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பிடும். இது நாங்கள் விவசாய அணிக்கில் இருக்கிறோம், நாங்கள் விவசாய அணிக்கு இருந்து நாங்கள் அப்படின்னு சொல்லி எங்களை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கணும். நாங்கள் என்ன செய்வோம்னா இதை விட திறமையாக செய்யணுமன்றது பார்க்குறோம். எத்தனையோ இழப்புக்கு மத்தியில் தான் என் பிள்ளைகள் இருக்குது. ஒரு தரிசிகாவில் இன்றைக்கு 1000 தரிசியாக இருக்கிறாங்க, எல்லாத்தையும் இழந்தவங்க. முள்ளிய விளக்கு ஏதோ போனான்னு சொன்னவன். முள்ளிய விளக்கு தீலுமில்லம் இருக்குல்ல, அங்கே போனான். அப்போ அங்கே போனால் தீலுமில்லத்தில் காணலைன்றீங்க. அப்போ வேறு வெளியில் என்ன வேலையோ என்ன வேலையோ என்ன வேலைக்கு பயிற்சிகளும் இருக்குதானே. இந்த பிள்ளைய போல் இன்னமும் எத்தனையோ பிள்ளைகள் தங்களோட உயிர்களை இழந்து, கைகாலை இழந்து, கண்ணை இழந்து பெரிய நன்றியும் பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது. நேரடியாக கண்ட மாதிரி இருக்கு. தரிசியா இந்த பழைய சம்பவங்களை சொல்கிறார்.